இயற்கை ஒரு இலவச மருந்தகம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நீங்கள் பார்க்கும் இந்த மூலிகையின் பெயர் பொடுதலை. இதனுடைய பெயரிலேயே இதனுடைய பயன் தெரிகிறது. தலையில் உள்ள பொடுகை நீக்குவதற்கு பயன்படுவதால் இந்த செடிக்கு பொடுதலை என்ற பெயரை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தொட்டியில் பொடுதலையோடு பப்பாளி செடி வளர்கிறது. அழகிய வடிவம் கொண்ட இந்த இலைகள் தண்டை சுற்றி 4 வளர்ந்திருக்கிறது. மக்களே, இந்த செடியை பார்க்கிறீர்கள், வந்து தொட்டு பாருங்கள். தலையில் யாருக்கெல்லாம் பொடுகு இருக்கிறதோ அவர்களுக்கு பயன்படும் சக்தி வாய்ந்த மூலிகை இது இளம் செடியாக இருப்பதால் பூக்கள் இன்னும் வரவில்லை. ஆனால் வெண்மையும் ஊதாவும் கலந்த பூக்கள் தோன்றி ஒரு கம்பளம் போல காட்சியளிக்கும். இந்த செடியின் ஒவ்வொரு கணுவிலும் வேர் விட்டு அருகம்புல் போல, கானான் வாழை போல நிலத்தில் படர்ந்து பரவி பசுமையான விரிப்பு போல அழகாக இருக்கும். இதன் இலைகள் சதைப்பற்றுடன் இருப்பதால் நீர் சேர்க்காமல் அரைத்தால் கூட விழுது போல கிடைக்கும். அதை அப்படியே வேர்க்கால்களில் தடவி அரை மணி நேரம் கழித்து குளித்து வர பொடுகு தொல்லை தீரும். வறட்சியான சர்மம் உள்ளவர்கள் பொடுதலை விழுதுடன் கற்றாழை, வேப்ப இலை கூட சேர்த்து அரைத்து தலையிலிட்டு வாரத்திற்கு 1 முறை என்று 3 முறை செய்தால் பொடுகு பிரச்சனை தீர்ந்துவிடும். தலைமுடியின் வேர்க்கால்கள் உறுதியாகும். முடி உதிர்வு நீங்கும். நரை தள்ளி போகும். கருவேப்பிள்ளை, செம்பருத்தி, கற்றாழை, கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய், மருதாணி, அவுரி, ஆவாரை போன்ற மூலிகைகளோடு பொடுதலையும் தலைமுடியை பராமரிப்பதில் பயன்படுகிறது. பொடுதலை என்ற மூலிகை இருப்பதே நம்மில் பலருக்கு தெரியாது. இந்த செடி சற்று ஈரப்பதமான இடத்தில் நன்கு வளரும். மழைக்காலத்தில் சாலையோரத்திலும் மற்ற எல்லா காலங்களிலும் ஏரிக்கரை, குளக்கரை, ஆற்றங்கரைகளிலும் இம்மூலிகை காணப்படும். இதன் இலைச்சாற்றை எண்ணெயில் இட்டு காய்ச்சி பயன்படுத்தி வரலாம். தலைமுடி பராமரிப்புக்கு மட்டுமல்ல, நம் உள்ளுறுப்புகள் வலிமை பெறவும், பசியின்மை, வாயு தொல்லை, செரிமான மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனைகள் நீங்க இந்த இலையில் துவையல் செய்து உணவுடன் சேர்த்து கொள்ளலாம். இந்த கீரை துவர்ப்பு சுவையுடையது. மற்ற கீரைகள் செய்யும்போது பொடுதலையின் இலைகளையும் சேர்த்து சமைக்கலாம். இளைய சமுதாயத்திற்கு ஏற்ற இந்த கீரையை ஒவ்வொரு வீட்டிலும் வளர்க்க வேண்டும். துடிப்பு மிக்க இளையோருக்கு மூலிகைகளின் பயனை கற்றுக் கொடுத்து நம் முன்னோரின் பாரம்பரிய மருத்துவத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லவும், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் வாழ வாழ்த்துகிறேன்.